மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனை ஆசியாவிலே முதலாக 1886ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனையை தொடங்கியவர் டாக்டர் ராதா கோபிநாத் கார் ஆவார். இவருடைய பெயரில் ஆர்ஜி கார் என்று இந்த மருத்துவமனை அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு 1958இல் மேற்கு வங்க அரசின் கட்டுப்பாட்டில் இந்த மருத்துவமனை கொண்டு வரப்பட்டது. இங்கு 2ஆம் ஆண்டு முதுநிலை மருத்துவ படிப்பை படித்து வந்தவர் தான் 31 வயதான பயிற்சி மருத்துவர். இவர் இங்கு பயிற்சி மருத்துவராகவும் பணியாற்றி வந்தார். கடந்த 8ஆம் தேதி அவர் மருத்துவமனையில் பணியிருந்தார். இரவு பணியை முடித்துவிட்டு அவர் மருத்துவமனையில் செமினார் காலில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு காலையில் அங்கு சென்றவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பெண் பயிற்சி டாக்டர் அரை நிறுவனமாக இறந்து கிடந்தார். அவர் அணிந்திருந்த ஆடைகள் கிழிக்கப்பட்டிருந்தன. உடலில் பல இடங்களில் ஆங்காங்கே காயங்கள் இருந்தன. பெண் டாக்டர் உடலை கைப்பற்றி உடல் கூராய்வு செய்யப்பட்டது. அந்த பரிசோதனையில் அவர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. அவரது கை கால் எலும்புகள் முறிந்திருந்ததும் கழுத்தை நெரித்து அவர் கொலை செய்யப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் மேற்கு வங்கத்தை மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே ஒட்டுமொத்தமாக உலுக்கி எடுத்துவிட்டது. மருத்துவர்கள் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள். கூட்டத்தில் ஈடுபட்டோருக்கு விரைந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தற்போது கொல்கத்தா மருத்துவமனைக்கு மத்திய துணை இராணுவ படையான CISF பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பெண் மருத்துவர் கொலையில் மேற்கு வங்க அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மேற்கு வங்க மம்தா பானர்ஜி ஆட்சி மீது மேற்கு வங்கத்தில் உள்ளவருக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்குமே கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். கொலை நடந்ததிலிருந்தே திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இதில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டும் அந்த கொலை நடந்த இடத்தில் உள்ள ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்று கூறலாம். அந்த கொலை நடந்த இடத்தில் உள்ள ஆதாரங்களை அனைத்தையும் போராட்டத்தை நடத்துகிறேன் என்று கூறி அனைத்தையும் அடுத்து நொறுக்கி சின்னாபின்னமாக்கி விட்டு சென்று விட்டார்கள். எனவே இந்த வழக்கை CBIக்கு மாற்றப்பட்டது. வங்க அரசு முறைப்படி விசாரிக்காது கை கழுவிவிடும் என்ற நிலைதான் இதற்கு காரணமாகிறது. இதன் தொடர்பாக CBIயும் காவல்துறையும் விசாரணையை தொடங்கிய போது சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார். பெண் டாக்டர் பலாத்கார கொலை மிகவும் கொடூரமானது என்று உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கருத்து தெரிவிக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணையை CBI வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது. தற்போது CBI இந்த விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. சஞ்சய் ராய் அந்த மருத்துவமனையில் குடிமை தன்னார்வ பணியாளர் சிவிக் வாலண்டியராக பணியாற்றுகிறார். அவரது வயது 33. கொலை நடந்த இரவில் அந்த பெண் மருத்துவர் இரவு பணியில் நைட் ஷிஃப்டில் இருந்துள்ளார். சஞ்சய் ராய்க்கு 4 முறை திருமணம் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர் ஒரு பாலியல் சைக்கோ என்று கூறப்படுகிறது. அவருடைய முதல் 3 மனைவிகளும் அவருடைய துன்புறுத்தலும் கொடுமையும் தாங்காமல் தான் பிரிந்து சென்று விட்டார்கள். 4வது மனைவி கடந்த ஆண்டு புற்றுநோயால் உயிரிழந்தாள் என்று விசாரணை தெரிய வருகிறது. சஞ்சய் ராயிடம் முதற்கட்டமாக CBI விசாரணை நடத்தி முடித்துள்ளது. மேலும் அவருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்த வேண்டும் என்று CBIயில் கோரிக்கை நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டுள்ளது. இதனால் விரைவில் சஞ்சய் ராய்க்கு உண்மை கண்டறியும் சோதனை பாலிகிராஃப் டெஸ்ட் மேற்கொள்ளப்பட உள்ளது. உண்மை கண்டறியும் சோதனைக்கு சஞ்சய் ராயின் தரப்பில் வழக்கறிஞர் வருகை தந்து அனுமதி வழங்க வேண்டும். ஆனால் வழக்கறிஞர் நேற்று வராததனால் அவருக்கு சட்ட உதவி மையத்தில் இருந்து வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட்டு அந்த சோதனை நடத்தப்பட உள்ளது. இந்த சூழலில் பெண் டாக்டரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சஞ்சய் ராய் பற்றிய பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது பெண் டாக்டரை கொலை செய்வதற்கு முன்பு சஞ்சய் ராய் என்னென்ன செய்தார் என்ற தகவல்கள் வெளியாக உள்ளன. அதற்கு முன் சஞ்சய் ராய் மதுபானம் குடித்து 2 சிவப்பு விளக்கு பகுதிகளுக்கு ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்றிருக்கிறார். சஞ்சய் ராய் மதுபானம் குடித்து உல்லாசமாக இருக்க முடிவு செய்தார். அதற்காக அவர் ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்றிருக்கிறார். கொல்கத்தாவில் வடக்கு பகுதியில் உள்ள சோனா காட்சியில் உள்ள ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்றிருக்கிறார். இந்த சோனா காட்சி தான் மகாநதி படத்தில் காட்டப்படுகின்ற சிவப்பு விளக்கு பகுதி. அப்போது அவருடன் இன்னொரு நண்பரும் இருந்தார். அவர்கள் இருவரும் மதுபானம் குடித்து போதை அவர்கள் தலைக்கேறுகிறது. இதையடுத்து சஞ்சய் ராயின் நண்பர் விபச்சாரம் நடக்கும் இடத்திற்கு சென்று வீட்டுக்குள் சென்று உல்லாசமாக இருக்கிறார். ஆனால் சஞ்சய் ராய் வீட்டுக்கு வெளியே நின்று இருக்கிறார். அதன் பிறகு நள்ளிரவில் 2 மணிக்கு மேல் கொல்கத்தாவின் தெற்கு பகுதியில் உள்ள ரெட் லைட் ஏரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள்.
அங்கும் அவரது நண்பர் உல்லாசமாக இருக்கிறார். ஆனால் சஞ்சய் ராய் ஒரு பெண்ணை பார்த்து கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார். மேலும் ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய நிர்வாண போட்டாக்களை கேட்டு அவரிடம் சண்டை போட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அப்போது சஞ்சய் ராய் நண்பர் அவர் வீட்டுக்கு செல்வதற்கு கூப்பிட்டிருக்கிறார். ஆனால் சஞ்சய் ராய் வீட்டுக்கு செல்ல மறுத்துவிட்டார். சஞ்சய் ராயின் நண்பர் மட்டும் வாடகை பைக்கில் எடுத்து வீட்டுக்கு சென்று விட்டார். சஞ்சய் ராய் அங்கிருந்த ஆர்ஜி கார் மருத்துவமனைக்கு அதிகாலை 3:30 மணிக்கு சென்றிருக்கிறார். மருத்துவமனை அருகே மீண்டும் மதுபானம் குடித்து அவர் ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். இதனால் அவருக்கு காமவெறி தலைக்கேறியது. அதன்பின் மருத்துவ வளாகத்துக்குள் நுழைந்திருக்கிறார். மருத்துவமனையில் தியேட்டரின் கதவை உடைத்து சென்றிருக்கிறார். அவசர சிகிச்சை பிரிவுக்கு அதிகாலை 4 மணிக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து 3ஆம் மாடியில் உள்ள செமினார் ஹாலுக்கு சென்றிருக்கிறார். அங்குதான் அந்த பெண் பயிற்சி மருத்துவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். அவரை பார்த்த சஞ்சய் ராய்க்கு கொடூரமாக மாறியிருக்கிறார். டாக்டர் மீது பாய்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் அதிர்ந்து போன பெண் டாக்டர் தூக்கத்திலிருந்து எழுந்து அலறி இருக்கிறார். அப்போது அவருடைய வாயை பொத்திய சஞ்சய் ராய் அவரை பலாத்காரம் செய்திருக்கிறார். மேலும் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்று விட்டார். முன்னதாக கடந்த 3 மாதங்களுக்கு முன் சஞ்சய் ராய்க்கும் அங்கு பணியாற்றும் டாக்டர் ஒருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை அட்மிட் செய்வது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அந்த பெண் டாக்டரை திட்டியிருக்கிறார். அதன்பின் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார். இந்நிலையில் தான் தற்போது அவர் மருத்துவமனைக்குள் நுழைந்து பெண் டாக்டரை பலாத்காரம் செய்து கொடூரனாக மாறுகிறார். கொலை காமவெறியாகமாகி சைக்கோவாக மாய்ந்து நடந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. சஞ்சய் ராய் மீது சிவப்பு நிற ஹெட்ஃபோன் அந்த இடத்தில் பலாத்காரம் நடந்த இடத்தில் உடைந்து கிடந்திருக்கிறது. மேலும் அவர் வைத்திருந்த ஆபாச படங்களும் அங்கு சிதறிஞ்சி கடந்திருக்கின்றன. அவர் குடித்த மது பாட்டிலும் இருந்திருக்கிறது. இவ்வளவு தகவல்களையும் வைத்து கொண்டும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதான் இந்த பிரச்சனை ஒரு போராட்டமாக வெடித்து கிளறி தற்போது மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வேட்டு வைக்கும் நிலைக்கு முற்றியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.